360 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கிடுச்சு. யாருக்கு ஓட்டு போடுறது, யாரை நம்புறது? எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க. பேசுகிறவங்களையெல்லாம் நம்பிட முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் குழப்பமும் மக்களுக்குள்ளே இருக்குது. உங்களுடைய குழப்பத்துக்கும் கேள்விக்கும் எங்களால் முடிஞ்ச பதிலை சொல்கிறோம். வாங்க பார்க்கலாம். உள்ளதான சொல்ல போறேன், கேட்டுக்கங்க அண்ணாச்சி. ஜெயிச்சு போனவங்க சொன்னதுதான் என்னாச்சு. எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய ரசிகர்களை தாண்டி பொது ஜனங்கள்கிட்ட எப்போ போய் அந்த படம் ரீச் ஆகுதோ அப்போ தான் அந்த படம் ஹிட் ஆகும். அதே மாதிரி எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியுடைய தொண்டர்களை தாண்டி பொது ஜனங்கள் நடுநிலை வாக்காளர்கள்ட்ட அந்த கட்சி எப்போ போய் சென்றடையுதோ அப்போ தான் அந்த கட்சி ஆட்சி அமைக்கும். இந்த மாதிரி ஆட்சியை தீர்மானிக்கிற அந்த நடுநிலை வாக்காளர்கள் எதை அடிப்படையாக வச்சு ஓட்டு போடணும்? ரெண்டு விஷயத்தை அடிப்படையாக வச்சு ஓட்டு போடலாம். ஒன்று வேட்பாளர், இன்னொன்று அந்த கட்சியுடைய கொள்கை. முதல் விஷயம் வேட்பாளர். நீங்கள் ஓட்டு போடக்கூடிய வேட்பாளர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவராக இருந்தால், அவர் உங்களுக்கு பிடிக்காத கட்சியில் இருந்தால் கூட அந்த வேட்பாளருக்காக நீங்கள் தாராளமாக ஓட்டு போடலாம். ரெண்டாவது விஷயம் கொள்கைகள். ஒரு கட்சியுடைய கொள்கைகளால் நீங்கள் ஈர்க்கப்படுறீங்க, அந்த கட்சியுடைய கொள்கைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அந்த கொள்கைப்படி அந்த கட்சி நடந்திருக்காங்களா, இனிமேல் நடப்பாங்களான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக அந்த கொள்கைகளுக்காக நீங்கள் ஓட்டு போடலாம். தமிழ்நாடு நிறைய விஷயங்களில் முன்னோடியாக இருந்தாலும் பல விஷயங்களில் பின்தங்கி தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, ரொம்ப கேள்வி கேட்குறது. எல்லா மக்களுமே மாற்றம் வேணும், புதுசாக யாராவது வரணும், புது தலைவர்கள் வரணும்னு சொல்கிறாங்க. தலைவர்கள் ஒன்றும் சக்திமான் மாதிரி மேலேருந்து சுற்றிக்கிட்டுலாம் வரமாட்டாங்க. நமக்குள்ளே தான் அந்த தலைவர்கள் இருப்பாங்க. நாம் தான் தேடணும், நாம் தான் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் அதை நம்ம பண்ணுறோமா? பண்ணுறதில்ல. நாம் நேரத்தை ஒதுக்கிறதில்ல, சிறந்த தலைவர்களை தேடுறதில்ல. நம்ம வேட்பாளர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே elections.tn.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு வெப்சைட் இருக்கிறதே நம்மளில் பல பேருக்கு தெரியாது. இந்த வெப்சைட் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட். இதுக்குள்ளே தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குது, எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள்லாம் போட்டிடுறாங்க, அந்த கட்சிகளுடைய வேட்பாளர்கள் யார் யார், அந்த வேட்பாளர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மேலே ஏதாவது கேஸ் இருக்குதா, அந்த கேஸ்னால் அவங்க ஏதாவது தண்டனை அனுபவிச்சிருக்கிறாங்களா, அவங்களுடைய அசையும் சொத்து, அசையாத சொத்து, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய வருமானம், அந்த வேட்பாளர்களுடைய வருமானம், அந்த வேட்பாளருடைய பேன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஃபேஸ்புக் ஐடி, இதே மாதிரி அந்த வேட்பாளரை பற்றின முழு விபரமும் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் நம்ம போய் பார்க்காம, அதுக்காக நேரம் ஒதுக்காமல், அரசியல்னாலே ஒரு சாக்கடை, அரசியல்வாதிகள்னாலே பொய்யானவங்க அப்படின்னு நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால தான் காமராஜருக்கு அப்புறம் ஒரு நல்ல எளிமையான குற்றம் சாட்டவே முடியாத தலைவர்களை இன்னும் நாம் கண்டுபிடிக்க முடியல. நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு பெரிய குறை என்னென்னா, தான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்றத ஏதோ கணவன் மனைவிக்கு இடையில் நடந்த அந்தரங்க விஷயம் மாதிரி வெளியில் சொல்கிறதுக்கே ரொம்ப தயக்கப்பட்டுக்கிட்டு அதை பொத்தி பாதுகாப்பாங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டேன்றதை தாராளமாக உங்கள் நண்பர்கள்கிட்டையும் உங்கள் குடும்பத்துலேயும் பேசுங்க. அப்படி பேசும்போது தான் நீங்கள் சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்தீங்களா, இல்லை நான் இவங்களுக்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன், நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க, யார் யார் எப்படி எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் பேசுனா தான் உங்களுடைய தேர்வு சரியாக இருக்கும். நோட்டா அப்படின்னா என்ன, அதுக்கு ஓட்டு போடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் நோட்டாக்கு ஓட்டு போடுறாங்க. நோட்டா அப்படின்ற ஒரு விஷயம் நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்ற ஆங்கில வார்த்தையுடைய சுருக்கம் தான். மேலே இருக்கிற எந்த வேட்பாளரும் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பட்டன் தான் அந்த நோட்டா. இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த தேர்தல்களில் ஏதாவது ஒரு தேர்தலையாவது இந்த நோட்டாவினால் புரட்சிகரமான மாற்றம் நடந்திருக்கான்னு பார்த்தா இல்லை. நடந்த தேர்தலில் மொத்தம் எத்தனை சதவீதம் வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்றத கணக்கிடுறதுக்கு மட்டும்தான் இந்த நோட்டான்ற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. மற்றபடி நீங்கள் நோட்டாவுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் இன்வேலிட் ஓட் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப குறைவான வாக்கில் வெற்றி பெற்றவங்க கூட வெற்றி வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுடுறாங்க. ஆனால் இந்த நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதுனால ரீஎலெக்ஷன் வந்துடும், குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்துடும், கவர்னருடைய ஆட்சி வந்துடும் நினச்சிட்டு நிறைய பேர் ஓட்டு போட்டுட்ருக்குறாங்க. உண்மையை சொல்லப்போனால் அதெல்லாம் நடக்காத காரியம். சொல்கிறா இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னால் மட்டும் உங்கள் வாக்கு உங்கள் உரிமை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர் நிற்கிறாங்க, அவங்களுடைய தகுதிகள் என்ன, அவங்களுடைய கட்சிகள் எது, அந்த கட்சிகளுடைய கொள்கைகள் என்ன, அந்த கட்சிகளுடைய பேர் என்ன, அந்த கட்சியுடைய தலைவர்கள் யார், அந்த கட்சியுடைய அல்லது வேட்பாளர்களுடைய நடவடிக்கை என்ன, இது பற்றின அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் என் வாக்கு என் உரிமை அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சரியான தகுதியான ஆள். ஆனால் இது எதுவுமே தெரியாது, ஆனால் நான் ஓட்டு போட போவேன்னு சொல்கிறது பெரிய முட்டாள்தனமாக தான் இங்கே தெரியும். தெரியாமல் இருக்கிறது தப்பு இல்லை, தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் தப்பு. தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க, தெளிவாக போய் வாக்களிங்க.
இது வரைக்கும் நாங்கள் பேசினதெல்லாம் எங்களுடைய கருத்து தான். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் 360 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. 360 தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க.